என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா சவால் விட்டதுதான். என் பிள்ளையே, நாளைய திங்கள் கிழமையினுடைய வெற்றி விடியலில் என் பிள்ளை, உனக்கு செய்வினைகள் செய்த இவர்களை நான் எப்படி ஓட விரட்டி அடிக்கப் போகிறேன் என்பதனை உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்த செய்தியினை கேட்காமல் சென்றால் உனக்குத்தான் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் போய்விடும். அதனால் இன்று உன் அம்மா உனக்கு சொல்கின்ற இந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். உன் வாழ்க்கையை ஆட்டி படைத்த பிரச்சனை ஒன்றை இன்றே முடிவுக்கு கொண்டு வந்தாயிற்று. உன் இல்லத்திற்கு வந்த முன்னோர்கள் அதை சரியாக செய்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. என் பிள்ளையே, அதற்கு மேல் உன் வாழ்க்கையில் உனக்கு செய்வினைகள் செய்து உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்த இவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பாடத்தினை புகட்ட வேண்டிய கட்டாயம் ஒரு தாயாக எனக்கு நிச்சயமாக இருக்கின்றது. இவர்கள் செய்த செய்வினையிலிருந்து உன்னை காப்பாற்றி விட்டேன். ஆனால் செய்வினைகள் செய்ய நினைத்ததற்கும் உனக்கு செய்து வேடிக்கை பார்த்ததற்கும் அவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக கிடைக்க வேண்டும் அல்லவா? அந்த தண்டனையை கொடுப்பதற்காகத்தான் இன்று இந்த வராகி உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். நான் உன்னிடத்தில் சொல்லப்போகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு தீராத பிரச்சனையாக இருந்தது? இல்லத்தில் எந்நேரமும் சண்டைகளும் சச்சரவுகளும், அமைதி என்ற ஒன்றே இல்லத்தில் இல்லை. எதற்கெடுத்தாலும் சத்தம். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் வேடிக்கை பார்க்கின்றார்கள். நமக்கு சத்தமிட விருப்பமில்லை. அவர்களிடம் சத்தமிட வேண்டாம், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்று சொன்னாலும் அவர்கள் அந்த கட்டுப்பாட்டில் இல்லை. இப்படி ஒவ்வொருவரினுடைய மனநிலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் பொழுது எப்படி எல்லாமோ வாழ வேண்டும் என்று நினைத்த இந்த வாழ்க்கை இப்படி அடுத்தவர்கள் சிரித்து வேடிக்கை பார்க்கும் அளவிற்கு மாறிவிட்டதே. நமக்கு மட்டும் ஏன் குடும்பம் இப்படி இருக்கின்றது என்று சொல்லி என் பிள்ளை வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய். என் தங்கமே, உன்னுடைய குடும்பத்தில் இதற்கு முன்னால் இப்படி எல்லாம் நடக்கவில்லை. சில காலங்களாகத்தான் இது போன்று ஒற்றுமை இல்லாமல் எப்பொழுதும் சண்டைகளும் சச்சரவுகளுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து எப்படி நாம் மீண்டு வர முடியும் என்று யோசிக்கின்ற நேரத்தில் என் பிள்ளையே, உனக்கு முதலில் இந்த பிரச்சனை எதற்கு வந்தது என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களின் மீது தவறு சொல்ல ஒன்றும் இல்லை. ஏனென்றால் இதுவெல்லாம் இவர்கள் செய்த செய்வினையின் பலன்தான். உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரினுடைய மனநிலையை இவர்கள் மாற்றியதனுடைய விளைவுதான். உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு இவர்கள் செய்த செய்வினை, இவர்கள் செய்த சூழ்ச்சி அதன் வேலையை காட்டிக் கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து நிச்சயமாக அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும். இவர்களோடு இவர்கள் புதிதாக வைத்திருக்கின்ற இந்த பழக்கம்தான் உன்னுடைய குடும்பத்தின் சந்தோஷத்தை சீர்குலைத்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். மற்றவையெல்லாம் உன்னை விட்டு தானாகவே விலகி ஓடிவிடும். என் பிள்ளையே, அம்மாவிடம் கண்ணீர் சிந்துகின்றாயல்லவா? அம்மா, வாழ்க்கை இப்படியே சென்று விடுமோ? இந்த வாழ்க்கையை நான் இதற்கு மேல் எந்த விஷயங்களிலும் மகிழ்ச்சி அடைந்து விட முடியாதோ என்று என் பிள்ளை எண்ணி மனம் வேதனைப்படுகின்றாயல்லவா? என் தங்கமே, உன்னுடைய வேதனைகள் உன்னை ஆட்டி படைத்த இந்த விஷயங்கள் என்று எல்லாவற்றிற்கும் நான் முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். செய்வினை செய்த இவர்களுக்கு நான் கொடுக்கப் போகின்ற தண்டனை என்னவென்று அம்மா சொல்கின்றேன். அவர்களுக்கு தண்டனை என்று சொல்வதை விட சரியான பாடத்தினை நிச்சயமாக புகட்டித்தான் ஆக வேண்டும். இவர்களினுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கின்றது தெரியுமா? நாம் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகலாம், இவர்களால் நம்மை என்ன செய்துவிட முடியும் என்று நினைக்கின்றார்கள்.
ஆனால் உண்மையில் இவர்களுக்கு தெய்வத்தின் மீது பயம் இல்லை என்பதுதான் உண்மை. அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைக்கும் பொழுது நமக்கும் அவை திரும்ப வரும் என்கின்ற எண்ணம் முதலில் இவர்களுக்குள் இருக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் அப்படி செய்யும் பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டாமா இவர்களுக்கு தெய்வத்தின் மீது எந்த பயமும் இல்லை என்று? தெய்வத்தை பற்றி எந்த ஒரு கவலைகளும் இவர்களுக்கு இல்லை என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? என் பிள்ளையே, இதற்கான தண்டனைகள் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் மாற வேண்டிய காலம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற அத்தனை சோதனைகளும் இனிமேல் நீங்க வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு விலக வேண்டும். யாருக்காக இத்தனை காலமும் பிரச்சனைகளை நீ சுமந்தாய் என்பதனை உணர்ந்து கொண்டால் இந்த செய்வினை செய்தவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படியே நீங்கிவிடும். என் பிள்ளையே, இவர்களுக்கு நான் கொடுக்க போகின்ற பாடம், எந்த ஒரு விஷயத்திற்காக உன் வாழ்க்கையில் செய்வினையை செய்ய இவர்கள் துணிந்தார்களோ, எந்த ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி உன்னை காயப்படுத்த இவர்கள் நினைத்தார்களோ, அந்த ஒரு விஷயத்தை நான் அவர்களுக்கு செய்து கொடுக்க போகின்றேன். செய்வினைகள் என்பது அத்தனை சாதாரணமான காரியம் கிடையாது. என் பிள்ளையே, ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரினுடைய மனதை கலைத்து அவர்களுக்கு காயத்தை கொடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த விஷயம் நாம் கவனிக்கப்பட வேண்டியது. சரியான நேரத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விட வேண்டும். இவ்வளவு மோசமான எண்ணங்களோடு இந்த மனிதர்கள் இங்கே இருப்பது சரியான விஷயம் அல்ல. இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிச் செல்கின்றார்கள் என்று நினைப்பதில் ஒரு வகையில் உனக்கு சந்தோஷம் இருந்தாலுமே, ஒரு வகையில் இவர்கள் மீண்டும் நம்மை தேடி வருவார்களோ? ஏனென்றால் நம்முடைய மனதுதான் இலகிய மனதாயிற்றே. மீண்டும் நம்மிடம் வந்து நின்றால் நாம் நிச்சயமாக இவர்களுக்கு இடம் கொடுத்து விடுவோமோ வாழ்க்கையில் என்கின்ற பயமும் உனக்குள் இருக்கின்றது. என் பிள்ளையே, எல்லோருக்குமே ஒரு பொறுமை இருக்கின்றது. அந்த பொறுமைக்கு எல்லை இருக்கும் வரை மட்டும்தான் அவர்களால் உன் வாழ்க்கையில் ஆட முடியும். அந்த எல்லை முடிந்து விட்டது என்றால் இதற்கு மேல் இவர்கள் வாழ்க்கையில் ஆட முடியாது. ஏனென்றால் இவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை செய்து கொண்டிருக்கின்ற நேரம், உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் வேண்டும் என்றே நிம்மதியை குலைக்க அங்கும் இங்கும் ஓடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு வாழ்க்கை எந்த நல்லதையும் செய்து கொடுக்க போவது கிடையாது. எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு நன்மைகளை தரப்போவது கிடையாது. எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை பற்றி எந்த ஒரு சிந்தனைகளும் இல்லாமல், இவர்கள் அடுத்தவர்களின் மனநிலையை பற்றி கவலைப்படாமல் நாம் எதை வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று நினைக்கின்றார்களோ, அப்பொழுதே இவர்கள் வாழ்க்கையில் இருந்த அத்தனை விஷயங்களும் அவர்களுக்கு முடிந்து விட்டது. இதற்கு மேல் அவர்களுக்கு நன்மை என்று நடக்க எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அடுத்தவர்களின் நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்று இவர்களுக்குள் எண்ணங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக இனி ஒரு நாளும் அவர்களினுடைய வாழ்க்கைக்குள் நீ தலையிடவும் முடியாது. ஏனென்றால் நல்லவர்களாக இருந்தால்தானே அவர்கள் வாழ்க்கைக்குள் தலையிட வேண்டும். இவர்கள் இனிமேல் அவர்களுக்கான நேரத்தை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டியதுதான். ஏனென்றால் இந்த வராகி அவர்கள் வாழ்க்கையில் இனி ஆடப்போகிற ஆட்டம் எப்படி இருக்கப் போகிறது என்று என் பிள்ளை நீயும் கண் குளிர காணத்தான் போகின்றாய். அவ்வளவு எளிதாக இனி அவர்களை நான் விட்டுவிட மாட்டேன். என் பிள்ளையே, மனதிற்குள் இருக்கின்ற வேதனைகளை எல்லாம் விட்டுவிட்டு, உன் மனது சுமக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் விட்டுவிட்டு, இனி நடக்கப் போகின்ற நன்மைகளை மட்டும் நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. அம்மா உனக்கு நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். அம்மா உனக்கு தரவிருக்கின்ற விஷயங்களை நிச்சயமாக உன் கைகளில் கொடுத்து விடுவேன். என் பிள்ளையே, எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை மாறும் என்பதனை மறந்து விடாதே. எந்த நேரத்தில் உனக்கு என்ன நடக்கும் என்பதை எண்ணி வருந்தாமல், என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்வோம் என்கின்ற நம்பிக்கையோடு இரு. நான் இருக்கும் வரை எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம். என் தங்க பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.